எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது. நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்க அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாவே இருக்கும். ஒரு ஒரு நெருக்கடியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவல்ல இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்றது எல்லாமே சத்தியம் தான். ஒரு வாரத்துக்கு உங்க மேல ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்க நினைச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்குதான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேல ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார்.